ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ரோஸ் கலர் ஒரு ரோலும் க்ரீன் கலர் ஒரு ரோலும் வச்சு ஒரு மீடியம் சைஸில் வந்துட்டு லஞ்ச் பேஸ்கெட் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டிஃபன் பாக்ஸ், ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 22 ஒயரு 6.25 அடியில் கட் பண்ணிக்கணும். சரிங்களா? ரோஸ் கலரில் வந்து 11 ஒயரும் க்ரீன் கலரில் 11 ஒயருமா கட் பண்ணணும். ரெண்டுத்துலேயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 22 ஒயரு 6.25 அடியில். நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். சரிங்களா? இதில் 11, இதில் 11. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன்லேயும் வந்துட்டு 11 ஒயரு 6.25 அடியில் கட் பண்ணிட்டேன். அதே போல் ரோஸ் கலர்லேயும் வந்துட்டு 6.25 அடியில் 11 ஒயர் கட் பண்ணிட்டேன். இப்போ பேஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயருங்கிறது ரோலில், அதாவது நம்ம ஒயர் கட் பண்ணது போக மீதி இருக்கிற ஒயரு ரன்னிங் ஒயர். சரிங்களா? இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, ரோஸ் கலரில் 11 ஒயரு, அதில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து நம்ம ஈக்குவலாக மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு அது எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல முடியுது. இது வந்து ரன்னிங் ஒயரு. இப்போ இந்த இடத்துல வைங்க. அது எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். இங்கே வந்து முடியுது. அதுக்கும் ஒரு விரலுக்கு முன்னாடியே வந்து மடிச்சிருங்க. சரிங்களா? இப்போ வந்து நார்மல் நாட்டு நம்ம போடலாம். ஈக்குவலாக மடிச்சுட்டு நம்ம நார்மல் நாட்டு போடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 11 ரோஸ் கலர் இருக்குது இல்லைங்களா, எல்லா ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் க்ரீன் ஜாயின் பண்ணணும். இப்போ மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்ட்டு பாருங்கள். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இதே போல் அடுத்த ஒயர் எடுத்துக்கோங்க. அதுவும் ரோஸ் தான். ஃபஸ்ட்டு 11 ரோஸும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் தான் க்ரீன் கலர் நம்ம ஜாயின் பண்ணணும். சரிங்களா? அதையும் ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணலாம். சரியா? இப்போ மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதே போல் நம்ம வந்துட்டு ரோஸ் கலரில் இருக்கிற 11 ஒயரையும் ஈக்குவலாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஒன்று ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணணும். சரிங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு க்ரீன் ஜாயின் பண்ணுறப்ப காட்டுறேன். ஃபஸ்ட்டு 11 ரோஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ ரோஸ் கலரில் பார்த்தீங்கன்னா 11 ஒயர் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்ம க்ரீன் கலரில் 11 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்துட்டு ஈக்குவலாக மடித்து இந்த ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இன்னும் 10 ஒயர் வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு க்ரீன் கலரு 11 ஒயரும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டில் அளந்து விட்டோம் இல்லைங்களா, அதே அளவாக வச்சு ஃபஸ்ட்டு லைன் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? இப்போது இந்த பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைன் போட்டாச்சு. இது வந்து நம்மளுடைய நடு லைனு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைன் போட்டிருக்கோம். டோட்டலாக வந்து நம்ம வந்து 10 லைன் வந்து பேஸ் போட போகிறோம். 5 லைன் வந்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். 5 லைன் வந்துட்டு க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு லைன் வந்து போட்டாச்சு. இன்னும் 4 லைன் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த சைடு போடணும். சரியா? போட்டுட்டு நான் உங்களுக்கு க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடும்பொழுது காட்டுறேன். சரியா? இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது சைடில் இருக்க ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதையே அளவாக எடுத்துக்கோங்க. இது எங்கே முடியுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல முடியுது. ஸோ அப்படியே மடக்கிடுங்க. மடக்கிட்டு செகண்ட் லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? இப்போ ஒவ்வொரு ஒயரோடையும் நம்ம நாட்ஸ் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேவா? சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைனு, செகண்ட் லைனு,
இதே போல் இன்னும் வந்து நான் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் 3 லைன். ஓகேங்களா, 5 லைன் வந்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். சரிங்களா, இப்போ நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். இந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் இருக்கு இல்லைங்களா ஒயரு, இதை அளவாக வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா, நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ரோஸ் கலர் வச்சு 5 லைன் போட்டேன். 1 2 3 4 5 லைன் இருக்குது. அதே போல் ரன்னிங் ஒயர் வச்சு கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தமான ஒயராக இருக்குது. க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மெலிசான ஒயராக தான் இருக்குது. இது பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது அதே போல் ஒவ்வொரு ஒயரோட குவாலிட்டியும் வந்து நமக்கு மாறுபடும். ஸோ இதில் வந்து க்ரீனில் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகம் இருக்காது. ஸோ நிறைய ஒயர் இருக்கும். ரோஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, அதனால தான் வந்து ஒவ்வொரு ரோலுக்கும் வந்துட்டு ஒயர் வந்து வேறு வேறு மாதிரி வர்றது. இதில் ஈக்குவலாக தான் நான் போட போகிறேன். இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா க்ரீனும் இதுவும் வந்து நமக்கு ஈக்குவலாக தான் யூஸ் ஆகும். ஸோ எதில் எவ்வளோது மீதி வருதுன்றதையும் பார்ப்போம். சரியா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸில் வந்து 5 லைன் நான் போட்டாச்சு. அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பிட்டு ரோஸ் வச்சு போட்டுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வச்சு இந்த பக்கம் 5 லைன். சரியா, இந்த சைடு வந்து 5 லைன் வந்து நம்ம போடணும். ஓகேவா, ஒவ்வொரு லைன் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுறணும். சரிங்க, இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு க்ரீன் கலர் வச்சு 5 லைன் வந்து போட்டுட்டு காட்டுறேன். நாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. சரிங்களா, ஓகேவா, இப்போ ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு இந்த சைடில் இருக்க ஒயர் அளந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அதே போல் 5 லைன் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் வந்துட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். க்ரீன் கலர்லேயும் பார்த்தீங்கன்னா 5 லைன் பின்னிட்டேன். 1 2 3 4 5 லைன் பின்னிட்டேன். பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போது 10 லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்துட்டு இனிமேல் இதுக்கு மேலே வந்து கூடையோட மேல் பாகம் வந்து நம்ம பின்ன வேண்டியதுதான். இப்போ நான் வந்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பார்த்திங்கன்னா 11 லைன் போடணும். நம்ம எப்போதும் போடுவோம் இல்லைங்களா, அது போல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சமாக ஒயர் விட்டு 3வது நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ரோஸ் கலர் வச்சு 11 லைன் பின்னிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ரீன் கலர் வச்சு 11 லைன் பின்ன போகிறோம். சரிங்களா, இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடணும். ஏணிப்படி முடிச்சு போடுற இடத்துல காட்டுறேன். கண்டினியூவாக பின்ன போகிறோம். இது வந்து கார்னர் டேர்னிங்கு. ஃபஸ்ட்டு கார்னர், செகண்ட் கார்னரு, தேர்டு, ஃபோர்த்து. சரிங்களா, இவ்வளோ தூரம் பின்னிட்டு இந்த இடம் வரைக்கும் பின்னிட்டு இந்த இடம் ஏணிப்படி முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம வந்து கண்டினியூவாக வந்து பின்ன வேண்டியதுதான். ஒவ்வொரு லைனுக்கும் வந்து ஏணிப்படி முடிச்சு போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஓகேவா, நான் இப்போ வந்துட்டு இந்த இடம் வரைக்கும் பின்னிட்டு காட்டுறேன். சரியா, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சுற்று ஃபுல்லாகவே பின்னி கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சுற்று இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கார்னரு, இங்கே செகண்ட் கார்னரு, இங்கே தேர்டு, இங்கே ஃபோர்த்து, 4 கார்னர் டேர்ன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த லைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போது இந்த பின்னிட்டு வந்த லைன்லேயே பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கலர் ஒயரை வந்து நம்ம சொருகி விடலாம். 2 முடிச்சு 3 முடிச்சுக்கு வந்து நீங்கள் சொருகி விடுங்க. ஏன்னா இப்போ இந்த அடியிலையும் சொருகலாம். சொருகினா ஒரு மாதிரி கலர் தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால் நம்ம பின்னிட்டு வந்த லைன்லேயே வந்து சொருகி விட்டுடலாம். சரியா, ஒரு 3 முடிச்சுக்கு நான் சொருகியிருக்கேன். இப்போது இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நம்ம நாட் போட்டோம் இல்லைங்களா ஒயரு, அதை வந்து இப்படியே லூஸ் பண்ணி விடுங்க. லூஸ் பண்ணி இந்த இடத்த வந்து மேலே தூக்கி விட்டுருங்க. தூக்கினதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வந்து ரைட் சைடு இருக்கும். ஸோ இது அப்படியே வந்து லெஃப்ட் சைடு வந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு இப்போ நம்ம லூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து இந்த ஒயரை வந்து கொடுங்க. அதே போல் இந்த மேலே இருக்க ஒயரை வந்து இதுக்குள்ளே கொடுத்து இழுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பின்னிட்டு வந்த லைனும் நம்ம ஸ்டார்ட் பண்ண லைனும் பார்த்திங்கன்னா ஒரே லைனில் முடிஞ்சிடும். சரிங்களா, இப்போ ரன்னிங் ஒயர் வந்து பின்பக்கமாக இருக்கும். நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டோன்னா பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயர் வந்து பின்பக்கம் இருக்கும். ஸோ அப்படியே அது பின்பக்கமாகவே இப்படி முன்பக்கம் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போது இது 2வது லைனை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா, 2வது லைனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரியா,
இப்போ இதே போல் இப்போ வந்து ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னாடி பக்கமாகவே இப்போ முன் பக்கம் வந்துருச்சு ரன்னிங் ஒயரு. ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஏணிப்படி முடிச்சு போடணும். இப்படி கிராஸாக வரும், ஒரு லேடர் மாதிரி அப்படியே ஏணிப்படி மாதிரி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். சரிங்களா? இப்போ வந்து இந்த ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடணும். இதே போல் நான் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 11 லைன் போட்டுட்டு காட்டுறேன். ஒரு லைன் போட்டேன், இன்னும் வந்து 10 லைன் வந்து ஹைட்டில் போடணும். சரிங்களா? இப்போயும் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டதுக்கப்புறம் இந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணி இதை தூக்கி விட்டு இதை வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு வந்து அதே போல் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஏணிப்படி முடிச்சு போட்டணும். சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு 11 லைன் போட்டுட்டு 11ஆவது லைனை கம்ப்ளீட் பண்ணுற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 11 லைன் போட்டுட்டேன். 11 லைன் போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு இந்த இடத்துல போட்டு ரோஸ் கலர் ஒயர் வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து வந்து 12 லைன் நம்ம வந்துட்டு க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடலாம். அப்போ தான் ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே நம்ம வந்து மடக்கி சொருக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் வந்து நமக்கு 11 லைன் அழகாக தெரியும். அதுக்காக இப்போ பாருங்கள் க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கும் பக்கத்து நாட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எப்படி நம்ம ரோஸ் கலர் ஒயர் வச்சு ஒவ்வொரு லைனும் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணமோ அதே போல் இப்போ க்ரீன் கலர் ஒயரை கண்டினியூவாக வந்து 12 லைன். சரிங்களா? 12 லைன் போட்டால் தான் நமக்கு வந்துட்டு 11 லைனு இந்த டிசைனுக்கு தெரியும். அதுக்காக தான். சரிங்களா? நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக சுற்றி பின்னிட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும். நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறப்ப போட்டோம் இல்லைங்களா, அதே போல் பின்னிட்டு வந்த லைன்லேயே வந்துட்டு இந்த ஒயரை சொருகிட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இதே போல் 11 லைனை பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து பின்னிருக்கோம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி பெரிய பாக்ஸாக தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் வரும், நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு மிக்ஸ்டு நாட் வரும். இந்த இடத்துல வந்துருக்கு இல்லைங்களா மிக்ஸ்டு நாட்டு, அதே போல் இதுக்கும் மேலே வரும். ஸோ டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சரிங்களா? நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே பின்னிட்டு சொருகிற இடத்துல காட்டுறேன். சரிங்களா? பாருங்கள் நல்லா அகலமாகவும் வந்திருக்கு நமக்கு. சரிங்களா? பேஸ் வந்து 10 லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நான் வந்துட்டு பின்னிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நான் 11 லைன் பின்னியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லைனு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் எல்லாமே சின்னதாக இருக்குது. அதனால நான் வந்துட்டு 11 லைனோட நான் 11 லைனில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லைன் வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து இப்படி மடக்கி சொருக்கிடுவோம். வெளியில் வந்து நமக்கு 10 லைன் தெரியும். சரிங்களா? இதோட வந்துட்டு நான் முடிச்சுக்கிட்டேன். இப்போ எப்படி சொருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எப்போதும் நார்மலாக சொருகும் இல்லைங்களா, இப்போ இதுலேருந்து ஒயர் வந்திருக்கு, இந்த லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் நம்ம சொருகணும். சரிங்களா? ஒரு லைன் விட்டுட்டு இந்த லைனில் சொருகணும். அப்படி சொருகும் பொழுது தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே வந்து மடங்கும். சரிங்களா? நான் வந்து ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பேஸ்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம வந்து சொருகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? டிசைன் வந்து இது போல் வரும். நமக்கு சொருகுனா இன்னும் நல்லா அழகாக தெரியும் டிசைன். ஓகேங்களா? நான் இப்போ சொருகிட்டு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா இடமும் சொருகி விட்டுட்டேன். இன்னும் எக்ஸ்ட்ராஸ் வந்து நான் கட் பண்ணி விடலை. சரிங்களா? பேஸ்கெட் வந்து ஃபுல்லாகவே சொருகியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. சரிங்களா? எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன். இப்போ எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு இனிமேல் வந்து ஹேண்டில் தான் நம்ம போடணும். ஹேண்டில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு டாட் டிசைன் ஹேண்டில் தான் போட போகிறேன். இந்த பேஸ்கெட்க்கு வந்து டாட் டிசைன் ஹேண்டில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். பேஸும் நம்ம 10 லைன் கொடுத்துருக்கறனால நல்லாவே பேஸ் வந்து அகலமாக இருக்குது. சரிங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்க்கு வந்துட்டு நான் 2 ஹேண்டிலும் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். டாட் டிசைன் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். ஒரு ஒயர் வந்துட்டு ரோஸ் கலர்லையும் ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு க்ரீன் கலர்லையும் எடுத்திருக்கேன். உள் ஒயர் வந்து நம்ம கொடுத்து தான் போடணும். சரிங்களா? உள் ஒயர் பார்த்தீங்கன்னா 4.5 அடியில் 4 ஒயர் உள் ஒயராக கொடுத்துருக்கேன். சரிங்களா? 4.5 அடியில் 4 ஒயர் உள் ஒயராக கொடுத்துருக்கேன். வெளி ஒயர் பார்த்தீங்கன்னா 8.5 அடியில் 2 ஒயர் கொடுத்துருக்கேன். இந்த அளவு வந்து இந்த பேஸ்கெட்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் டாட் டிசைன் ஹேண்டில்னு இல்லை, வேறு எந்த ஹேண்டில் போட்டாலும் இது வந்து அழகாக இருக்கும். இந்த பேஸ்கெட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த அளவு வந்து ஒயர் வந்து பேலன்ஸ் இருக்குது. சரிங்களா? க்ரீன் கலரில் இந்த அளவும் ரோஸ் கலரில் இந்த அளவும் இருக்குது. இது வந்து லஞ்ச் பேஸ்கெட்டுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் யூஸுக்குமே இது வந்து கரெக்டாக தான் இருக்கும். லேடர் நாட் போட்டது பாருங்கள், அப்படியே ஸ்டெப்பாக நமக்கு தெரியும். சரிங்களா? இதுக்கு வந்து நான் உள் ஒயர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு ஒயிட் கலர் என்கிட்ட இருந்துச்சு, அதை வந்து நான் உள் ஒயராக கொடுத்தேன். இந்த ரோலில் உள்ள ஒயரே நம்ம வந்துட்டு உள் ஒயராக கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இதுவுமே வந்து நமக்கு குறைஞ்சிருக்கும். சரிங்களா? நான் வந்து ஒயிட் கலரை உள் ஒயராக கொடுத்தேன். சரிங்களா? கண்டிப்பாக வந்து இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேஸ்கெட் வந்து
ஸ்கேலில் மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3/4 ஃபீட் இருக்குது அடி. அதே போல் ஹைட்டும் பார்த்திங்கன்னா 3/4 ஃபீட் இருக்கும். சரிங்களா? ஸ்கொயர் ஷேப்பில் இது இருக்குது நமக்கு. சரிங்களா? இது வந்து நீங்கள் வந்து 300லேருந்து 350 வரைக்கும் கண்டிப்பாக வந்து இது நீங்கள் சேல் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.